வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். நாம் தமிழர் கட்சி ராயபுரம் சட்டமன்ற தொகுதி, சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதி பகுதிகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தேர்தல் விழிப்புணர்வை முன்னிறுத்தும் வகையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி நாம் தமிழர் கட்சியின் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பாபு மயிலன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ராயபுரம் தொகுதி நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் பசுமை மரம் வளர்ப்பு இயக்கம் முன்னெடுக்கப்பட்ட பொதுமக்களுக்கு 300க்கும் மேற்பட்ட செடி மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம், மரங்கள் வளர்ப்பதன் முக்கியத்துவம் மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் போது பொதுமக்களுக்கு செடி வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு வாக்குரிமையின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான சமூகத்தை உருவாக்கவும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஆனால் இந்த ஒரு முறை உங்கள் வீட்டு பிள்ளையார் நினைச்சு விவசாயத்துக்கு வாக்கு போடுங்க. கடவுளுக்கு விருப்பம் உண்டு. நீங்கள் வாக்களித்தாங்க, சரிங்களா? நம்ம சிறுபான்மையில் செடியை வளர்க்கும் நாமும் நாடும் நலமுடன் வாழ்வது, சரிங்களா? என்பதை உணர்ந்து கொள்வதற்கு விவசாயத்தில் வாக்களிச்சு மாற்றத்தை விரும்புவோம், சரிங்களா? நான் கிட்டத்தட்ட 16 டாஸ்மாக் கடை மூடி இருக்கிறோமா, தனி ஒருவனா நின்று மூடி வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாம் ஊர்ல இருந்தாமா கிடையாது. ஆனா அங்கெல்லாம் எப்படி தண்ணி போகுது? மற்ற மந்திரி வீட்டுலாம் ஏன் போகுது சொல்லுங்க? நம்ம வீட்டுல ஏன் வரல? நம்மள வந்து அடிமையா வச்சிருக்காங்க, யாரோ ஒருத்தர் மாதிரி வச்சுக்கிறாங்க. நம்மளால இலவசத்தை போய் நம்பி போனதுனால ஆயிடுச்சு. நம்ம புரிய பணம் நம்ம வாங்குவோம். ஆனா இந்த விவசாயிக்கு வாக்களிங்க. கப்பலில் வந்து இந்தியங்களா இருந்து மக்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கேன். அதிகாரத்துக்குள்ள வந்து மக்களை நானும் சந்தோஷமா இருக்க விரும்புகிறேன். இந்த ராயபுரம் தொகுதியை வந்து நான் ஒரு வேறு மாதிரி கொண்டு போகிறதுக்கு எல்லாம் இங்கே வச்சிருக்கேன். கடவுள் சுத்தமான நீங்கள் வந்து இந்த அளவு எல்லாம் பண்ணலாம். விவசாயத்தில் வாக்களிக்கணும், சரிங்களா? பெட்ரோல் பங்கு டாஸ்மாக் கடை வந்து 7 லட்சம் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம ஏரியாவில் பட்டா வந்து வாங்கி முயற்சி பண்ணுறேன். இந்த தடவை நீங்கள் நினைச்சிருக்கலாம் எனக்கு வந்து நாங்கள் உயர்ச்சி வெளிநாட்டுலாம் போட்டுருப்பாங்க. இந்த ஒரு தடவை உங்களுக்கு இல்லையா போட்டு ரோடு தான் எல்லாம் சரி. தண்ணி மழைன்னா அப்புறம் வரக்கூடாது. அவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது. நாம நல்லா இருக்கணும்னா விவசாய சின்னத்துக்கு பெட்ரோல் பங்க் 16 மூடி இருக்குமா நம்ம ஏரியாவில் இருக்காது. இல்லை தனியாக இருக்கு. நானே மூடுனா ஒரு அதிகாரத்தில் பட்டா வாங்கி கொடுத்துருக்காருப்பா. பட்டா நான் தான் முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்தேன். பண்ணுவோம், சரிங்களா? இல்லை இல்லை விவசாயத்துக்கு வாக்கு கொடுங்க. இங்கே இந்த இல்லை பெட்ரோல் பங்க் ஓய்வு சாப்பாடை பார்த்துட்டேன், சரிங்களா? அது 3 லட்சம் வாக்கு கொடுத்தா. நம்ம ஏரியாவில் வந்து 16 டாஸ்மாக் உங்களுக்கு பாராட்டு. ஆமாம், பாராட்டு. இப்போ அதிகாரம் இல்லாமலே நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன். அப்புறம் ஒய்எம்சி இருக்குங்களா, அந்த இடத்துல பட்டா நல்லா வாங்கி கொடுத்தேன். எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் தனி ஒரு மணி தான் செஞ்சுருக்கு. இது ஏரியாவில் பட்டா மாற்றமே இல்லை.
வாழ்கிறோம். ஆனால் இவங்களே வந்து தான் நாங்கள் வராங்க. அதே கணக்கு எல்லாம் வாங்க